கல்யாண வீட்டில் கல்யாண பொண்ணுக்கு பொங்கி போடுற உளுந்தஞ்சோறு ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல். எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்தயத்தை வறுத்துட்டு 1 கப் அரிசிக்கு 1/2 கப் உளுந்து எடுக்கணும். உளுந்து வந்து தொளி எடுக்காத கருப்பு உளுந்தாக இருக்கணும். அரிசி வந்து செங்கல்பட்டு குண்டு அரிசியில் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். தண்ணி அளவு வந்து அரிசி அளந்ததுக்கு 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி கொதிச்சதும் உளுந்து சேர்த்து உளுந்து வெடிச்சு வந்ததும் அரிசியும் அது கூடவே சேர்த்து வேக விடணும். முக்கால்வாசி வெந்ததும் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துட்டு இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா வெந்து வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக பூண்டு தேங்காய் சுக்கு இடிச்சு சேர்த்துட்டு தேவையான உப்பெல்லாம் சரி பார்த்தோம்னா உளுந்தஞ்சோறு வந்து ரெடி ஆகிடும். இந்த உளுந்தஞ்சோறில் கருப்பு உளுந்தெல்லாம் போட்டு செய்கிறது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அதனால தான் அந்த காலத்துலேருந்தே பாரம்பரியமாக கல்யாண பொண்ணுக்கு நல்ல ஹெல்த்தியான உளுந்தஞ்சோறு பொங்கி போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த உளுந்தஞ்சோறுக்கு நான்வெஜ் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மீன் குழம்பு சிக்கன் மட்டன் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நேற்று அவங்க பெரியம்மா வீட்டில் பொங்கி போட்டிருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டு டின்னருக்குன்னு கல்யாண வீடே களைகட்ட ஆரம்பிச்சுட்டு அதோட ஃபைனல் டச்சாக நைட் அவங்க அத்தை கொண்டு வந்த சக்கப்பழத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நைட்டு தான் கிளம்புனா. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.